கருவாட்டு குழம்பானியும் ருசி ஏத்துற ஒரு வாட்டி தின்னு பார்க்க உசுப்பேத்துற. என்னங்க காலையிலே பாடுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக நல்லா நெத்திலி கருவாடு வாங்கி வச்சுருக்கேங்க. க்ளீன் பேக்கேஜ்டு வாங்கி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இதாக இருக்குது, க்ளீனாக இருக்குது கருவாடு. இது ஆக்சுவலி இதை சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்காக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். கருவாட்டோட தலை மட்டும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, தலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் நல்லா போட்டு ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கணும். இந்த கருவாடை வாங்கும்போதே பார்த்தங்க, உப்பு அதிகமாக இல்லை. அதில் நல்லா லைட்டாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை லைட்டாக இப்படி பரட்டி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த கருவாடு தொக்குக்கு தேவையாக ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. சின்ன வெங்காயம் உங்கள் ஆப்ஷன் தான், போட்டுக்கலாம். பட் நான் நல்ல பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கருவாடை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடாயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா அப்படி நல்லா ஹீட்டாக அதில் அப்படியே ஒரு பரட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்பாகிடும். எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நல்லா அந்த கருவாடோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். அதே பேனில் மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். அந்த எண்ணெயில் போட்டு அது நல்லா பொரியட்டும். எண்ணெய் நல்லா பொரிஞ்சோடனே, இந்த கடுகெல்லாம் பொரிஞ்சோடனே, கடுகு போடலை, ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நல்லா பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போடணுங்க. இதில் கடுகு நான் சேர்த்த மாட்டேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, அதை முழுசாக போட்டிருக்கேன். ஒரு 4-5 பூண்டை இடித்து போட்டிருக்கேன். அந்த பூண்டை இடித்து அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சா 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இட் கிவ்ஸ் அ நைஸ் டேஸ்ட். அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த கருவாட்டு தொக்கில் அது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். சின்ன வெங்காயமும் போடலாம், பட் அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா தக்காளி எல்லாம் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வறுத்த கருவாடை உள்ளே போடுவோம். அது வரைக்கும் இந்த தொக்கு நல்லா வேகணும். அதனால் தொக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விட்டுறணும். தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளியையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த கருவாட்லேயுமே கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு தட் நம்ம பார்த்துக்கணும். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நிறையா வரும். ஸோ எப்போவுமே மல்லித்தூள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதோட கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, நான் அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ பவுடர்னு இப்போ தூளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூளே கொஞ்சம் அளவு மாற்றி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு. நார்மலாகவே கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ கருவாடு செய்யும்போது உப்பு கொஞ்சம் கான்சியஸாக பார்த்து போடணும். நான் இந்த கருவாடை செக் பண்ணிட்டேன், உப்பு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுலேயும் உப்பு போட்டு பரட்டி வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் தான் தக்காளியில் தண்ணி விட்டு கொஞ்சம் வதங்கும். அதோடு சேர்த்து ஒரு 1/4 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதிகமாக ஊற்றல, ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு அது கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மீன்வெயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் புளி சேர்த்த வேணாம், தக்காளி புளிப்பு இருக்கும். அதை அப்படியே கரைச்சி விட்டு அதில் ஊற்றிட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நாம் இந்த வறுத்து வச்சுக்கிற கருவாட்டை சேர்த்து இந்த தொக்கை முடிச்சிடலாம்.
ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ பாருங்களேன், இந்த புளியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கருவாட்டையும் இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாடு வறுத்துட்டோம் எண்ணெயில். ஸோ நல்லா இதில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறமா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ஈவன் இதை வந்து செஞ்சு வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இல்லை நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அது ஊறி டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஃப்ளேவருக்காக கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டன். ரொம்ப டேஸ்டி அண்ட் அப்படைசிங்கான ஒரு கருவாட்டு தொக்கு ரெடி. ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் தான் பார்த்தேன், கருவாடு வந்து ரொம்ப குட் ஃபார் ஹெல்த். அதில் நிறையா மினரல்ஸ், உடம்புக்கு தேவையான நிறையா விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. கிட்ஸுக்கெல்லாம் கூட இது ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறாங்க. கருவாடு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் என்னோட வீடியோவில் மீட் பண்ணுறேன்.